Bare skin mode on என்னோட skin prepல இருந்து நான் எனக்கு ஸ்டார்ட் பண்ணிக்க போறேன். So skin prepக்கு முக்கியமா உங்களுக்கு வந்து pigmented skin-ஆ இருக்கு, flawless-ஆன பேஸ் நீங்க புல் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய skin கொஞ்சம் flawless-ஆ இருக்கிறது வந்து அட்வைசபிளான ஒரு விஷயம். கண்டிப்பா இருக்கணும்னு கிடையாது, பட் இருந்தா நல்லது. ஸோ அதுக்கு வந்துட்டு முக்கியமா நான் இன்னைக்கு சில ப்ராடக்ட்ஸ் வந்து சொல்ல போறேன். என்னுடைய ஸ்கின் கேர் ரூட்டின்ல எனக்கு என்னுடைய ஸ்கின்னை ரொம்பவே வந்து மாத்துறது நான் சொல்லுவேன். என்னுடைய ஸ்கின்னோட ஓவரால் டெக்ஸ்சரா இருக்கட்டும், பிக்மெண்ட் லெவலா இருக்கட்டும், எல்லாமே அது என்னன்னு பாத்தீங்கன்னா வைட்டமின் சி. நான் நிறைய வாட்டி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். வைட்டமின் சி அப்படின்றது வந்து என்னுடைய ஒரு ரூட்டின்ல ஒரு ஸ்டேபிளான ப்ராடக்டா இருந்துட்டு இருக்கு. நான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த டெர்மோகோவோட 10% வைட்டமின் சி ஃபேஸ் சீரம் காமிக்க போறேன். இது வந்து மொத்தமா ஸ்கின் வந்து அந்த ஒரு ரேடியன்ட் லுக் கொடுக்கறதுக்கு, அந்த ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கு, ஈவன் ஸ்கின் டோன் கொடுக்கறதுக்கு. இதுல வைட்டமின் சி மட்டும் கிடையாது, 5% நைசனமைட் இருக்கு, வைட்டமின் சி இருக்கு, அண்ட் ஹைலரானிக் ஆசிடும் இருக்கு. ஸோ இது ஜஸ்ட் ஒரு வைட்டமின் சி கிடையாது. இதுல வந்துட்டு எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி உங்க ஸ்கின்னுக்கு நல்லது பண்ணக்கூடிய சில விஷயங்களும் இருக்கு. ஸோ இது வந்து மார்னிங் அண்ட் நைட் டைம் 2 வேளை நீங்க யூஸ் பண்ணலாம். இது இந்த மாதிரி ஒரு மேட் ஃப்ராஸ்டி கிளாஸ் பாட்டிலில் ட்ராப்பர் நாசலோட வருது. அண்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி தான் இருக்கும், குவிக்காக உங்க ஸ்கின்ல இதை அப்சர்வும் ஆயிக்கும். ஸோ வைட்டமின் சி அப்படின்றது நான் ஏன் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு மிட் 20ஸ்ல இருக்கீங்க, ஏர்லி 20ஸ்ல இருக்கீங்க, அப்போ உங்களுடைய ஸ்கின் வந்து கண்டிப்பா வந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்டேஜ் வந்து ஃபேஸ் பண்ணும். நானும் அதை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் இது வரைக்கும் பார்த்த நிறைய பேர் கூட அதை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்க ஒரு 20 வயசு தாண்டிட்டீங்க, 23 வயசுல இருந்து உங்களுடைய ஸ்கின்னுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்ட் ஆஃப் க்ளோ வேணும், ஒரு நல்ல விஷயம் வேணும் அப்படின்னா நீங்க வைட்டமின் சி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது உங்களுடைய ஸ்கின்னை வந்து ஓவரால் டெக்ஸ்சரை சரி பண்ண போது, க்ளோ கொடுக்க போது, பிக்மெண்டேஷன் கம்மி பண்ண போது, பிக்மெண்டேஷன்லாம் இல்லைன்னா கூட ஈவன் ஸ்கின் டோன் கொடுக்க போது, அந்த ஃபவுண்டேஷன்லாம் போடாமலே ஸ்கின் எப்படி நேச்சுரலாக அந்த ஒரு க்ளோயியான லுக் வந்து உங்களுக்கு இருக்கும், அது வந்து கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. ஆல்சோ கன்சிஸ்டன்ட் யூஸில் தான் கொடுக்க போகுது. அண்ட் இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரியான ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லாம் நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோடனே இன்னொரு விஷயம் ரொம்ப ரெகுலராக என்னோட ரொட்டீனில் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணது எதுன்னு பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் போடுறது. இது வந்து டெர்மட்டாலஜிஸ்ட்டும் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு விஷயம். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஸ்கின் கேர் ரொட்டீனில் சன்ஸ்க்ரீன் போடணும் அப்படின்றது. நான் போட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ஆக்னே சுச்சுவேஷன்லையா இருக்கட்டும், டேன் சுச்சுவேஷன்லையா இருக்கட்டும், அப்புறம் அந்த ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ்லாம் ஒர்க் பண்ணுற விதமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துச்சு. இப்போ சன்ஸ்க்ரீன் போடுறதுல நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வெள்ளை அடிச்ச மாதிரி இருக்கு, ரொம்ப அப்படியே கிரே ஆகுது, ஆயிலி ஆகுது அப்படின்றது வந்து ஒரு காமனான பிரச்சனை சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றதுனால வர்றது. அது இல்லாம நீங்க போட்டீங்கன்னா ஏதோ ப்ராடக்ட் போட்ட மாதிரியே இருக்க போறது கிடையாது, ஆயிலியா கூயியா அந்த மாதிரி இல்லாம. அதுவும் முக்கியமா அந்த ஒயிட் காஸ்டோ இல்லைன்னா அந்த ஒரு கிரேனஸோ ஆகாம இருக்கிறதுக்கு வந்துட்டு நான் இந்த 1% ஹைலரானிக் சன்ஸ்கிரீன் அக்வா ஜெல் ஃப்ரம் த டெர்மாகோ உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதுல ஹைலரானிக் ஆசிட், வைட்டமின் இ இருக்கு, அண்ட் இதுல எதுலையுமே வந்துட்டு ஃப்ராக்ரன்ஸும் கிடையாது. இதுல SPF 50 இருக்கு அண்ட் PA 4+ ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னோட ஒரு ஃபேவரட்டான சன்ஸ்கிரீன் இதை நான் சொல்லுவேன். முக்கியமாக நான் சொன்ன அந்த ஒரு ரீசன் தான், அந்த ஒரு வெள்ளடிச்ச மாதிரியான எஃபெக்டோ இல்லை டல்லாக காமிக்கிற மாதிரியான எஃபெக்டோ இது கொடுக்கவே போகிறது கிடையாது. ஆல்சோ இதனுடைய ஸ்கின் வந்து அப்படியே போட்ட மாதிரியே இருக்கும். சில சன்ஸ்கிரீன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்வெட் ஆச்சுன்னா கரைஞ்சு வர்றது வந்து தெரியும். இது வந்து அது தராது. அடுத்த வாட்டி நீங்கள் டபுள் கிளென்சிங் பண்ணுற வரைக்கும் உங்கள் முகத்தில் இருக்கும். டெர்மாகோவோட ரேஞ்ச் ஆஃப் சன்ஸ்கிரீன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அதனால அது எஃபெக்டிவாகவும் இருக்க போது உங்கள் ஸ்கின்ல. ஸோ இது சன் டேமேஜ்ல இருந்து உங்கள் ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ண போது, ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ் இது இல்லாமல் இருந்து உங்கள் ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ண போகுது. ஸோ சன்ஸ்கிரீன்றது நீங்கள் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ்லாம் எதுவுமே போடல அப்படின்னா கூட போடுங்க உங்களுடைய ரூட்டினில். இது வந்து மென் விமன் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். சன்ஸ்கிரீன் இஸ் அ மஸ்ட். ஓகே, அது முக்கியமாக இது நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன், இந்த 1% ஹைலரானிக் சன்ஸ்கிரீன் அக்வா ஜெல் ஃப்ரம் த டெர்மாகோ. இவங்களே வந்துட்டு இன்னொரு சன்ஸ்கிரீன் இருக்குது. இது வந்து 1% ஹைலரானிக் டிண்டட் சன்ஸ்கிரீன் ஜெல். இதில் வந்து SPF 60 இருக்குது அண்ட் PA 4+ இருக்குது. இதில் ஜிங்க் ஆக்சைடு, டைட்டானியம் டை ஆக்சைடு அண்ட் ஹைலரானிக் ஆசிட் இருக்குது. இது மார்னிங் டைம் போடுறது. அஃப்கோர்ஸ் சன்ஸ்கிரீன் எல்லாமே நீங்கள் மார்னிங் டைம் போடுறதா. சூரியன் கண்ணில் தெரிகிற வரைக்கும் நீங்கள் சன்ஸ்கிரீன் வந்து போடலாம், ரீஅப்ளையும் பண்ணலாம். நான் வந்து பொதுவாகவே SPF 50 அண்ட் அதுக்கு மேலே இருக்கிற சன்ஸ்கிரீன்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். அட்லீஸ்ட் SPF 50 அது என்னோட ஸ்கின்னுக்கு பர்சனலாக ஒர்க் ஆகுறது. என்னைக்காவது மைல்டாக போடணும் அது போதும் அப்படின்னா SPF 30, அதுக்கு கீழே வந்துட்டு அவ்வளோவா போக மாட்டேன். அப்படியே வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸில் SPF 15, 10 இருந்தால் கூட அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா SPF கண்டென்ட் இருக்க மாதிரி தான் நான் வந்து அப்ளை பண்ணிப்பேன். இந்த சன்ஸ்கிரீன் இது வந்து டிண்டட் சன்ஸ்கிரீன் ஜெல். இதுவும் பார்த்தீங்கன்னா செம்ம ஹெவி டியூட்டி சன்ஸ்கிரீன் மாதிரி இருக்கும். லைக் பயங்கரமாக உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அதாவது நான் சொன்னல உங்களுக்கு வந்து ரொம்ப நேரத்துக்கு அந்த எஃபெக்ட் வந்து இருக்கும் அப்படின்றது, அது வந்து இந்த சன்ஸ்கிரீன் உங்களுக்கு நல்லாவே தரும். அது ரொம்பவே ஆப்வியஸாக தெரியும். இப்போ உங்களுக்கு வந்துட்டு அன்இவன் ஸ்கின் டோனாக இருக்குது அப்படின்னா இந்த டிண்டட் சன்ஸ்கிரீன் போட்ட அப்புறம் நீங்கள் வந்து வேறு ஏதாவது காம்பேக்ட் இல்லைனா ஃபவுண்டேஷன் அதெல்லாம் வச்சு நீங்கள் ஏதாவது கொஞ்சம் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு ஃப்ளாலஸாக இருக்காது ஒரு ஃப்ரெஷ் லுக் மட்டும் வேணும் உங்களுக்கு அப்படின்னா இந்த சன்ஸ்கிரீன், இந்த டிண்டட் சன்ஸ்கிரீன் ஃப்ரம் த டெர்மாகோ நீங்கள் தாராளமாக ஆப்ட் பண்ணிக்கலாம். அதுவுமே அழகாக உங்கள் ஸ்கின்ல வந்து அந்த ஒரு ஃப்ரெஷர், பிரைட்டர், மேட் லுக் வந்து உங்களுக்கு கொடுக்க போகுது. இதில் 26% இந்த ஜிங்க் ஆக்சைடும் 10%
டைட்டானியம் டை ஆக்சைடும் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது இவங்களோட ரேஞ்சில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ்லாம் எவ்வளோ பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத அழகாக டிஸ்க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்துட்டு டெர்மட்டாலஜிஸ்ட் டிசைன் பண்ணுறது தான். ஸோ உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து இது சேஃபாகவும் எஃபெக்டிவாகவும் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறத விட்டுறாதீங்க. இது 2 காம்போவாக யூஸ் பண்ணுங்களேன், லைக் வைட்டமின் சி அண்ட் சன்ஸ்க்ரீன். உங்கள் ஸ்கின் வந்து டெஃபினட்டாக நிறைய சேஞ்ச் கொடுக்கும் தெரியும். சப்போஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸராக இருக்கீங்கன்னா ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு பண்ணுறது அட்வைசபிள். ஸோ இவங்களோட ரேஞ்ச் ஆஃப் இந்த ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். இது டெர்மோகோட அஃபிஷியல் வெப்சைட், அமேசான், நைகா அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நான் இங்கே உங்களுக்கு ஒரு கூப்பான் கோட் கொடுக்குறேன். இந்த கூப்பான் கோட் நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் அப்போ டெர்மோகோட அஃபிஷியல் வெப்சைட்டில் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் ஆஃபரும் கிடைக்க போகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்சோ இந்த டெர்மோகோ பூமி அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் கூட டைப் வச்சு 10,000க்கும் மேலான குழந்தைகள் படிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. நீங்கள் உங்களுடைய ஆர்டர் வந்து டெர்மோகோட அஃபிஷியல் வெப்சைட் மூலமாக ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஆர்டர் டேரெக்டாக இந்த ஒரு இனிஷியேஷனுக்கு வந்துட்டு லிங்க் பண்ணப்பட போகுது. ஸோ நீங்களும் உங்கள் சார்பாக நீங்கள் பண்ணுற ஒரு ஹெல்ப் மாதிரி இருக்கும் இது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணி இந்த ஒரு விஷயத்துக்கு கான்ட்ரிபியூட்டும் பண்ணலாம். ஸோ நான் லிங்க்ஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸ்கின் ப்ரெப் ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஸ்கின் வந்து ஃப்ளாலஸாக இருக்கணும் அப்படின்னா இது நீங்கள் மேக்கப் பண்ணுறீங்க, ஒரு பிக் ஈவெண்ட் கிளம்புறீங்க அப்படின்னாலும் பண்ணணும். அதெல்லாம் இல்லை நான் வீட்டில் சும்மா தான் இருக்க போகிறேன், ஒன்றுமே பண்ண போகிறது இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஸ்கின் ப்ரெப் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். வந்து மேக்கப்புக்குள்ளே ஜம்ப் பண்ணலாம். ஆல்சோ என்னுடைய வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால நான் ப்ராபப்ளி வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா கோல்டு அட்டாக் பண்ணுற வேர்ஜில் இருந்தேன். மாத்திரை போட்டு சரி பண்ணேன், ஆனாலும் அவன் இன்னும் போகல. ஸோ அதனால ஓகே, என்னுடைய ஃபேஸ் வந்து நான் ப்ரைம் பண்ணிக்கிறேன். ஒரு க்ரீம் பேஸ்ட் மேட்டிஃபையிங் ப்ரைமர் போட்டுக்கிறேன். இதை நல்லா என்னுடைய முகத்தில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிக்கிறேன் ஈவனாக முகம் ஃபுல்லாக. அடுத்து கலர் கரெக்ஷன். இதுதான் வந்து நம்ம ஃபவுண்டேஷன் கிரே ஆகாமல் இருக்கிறத பார்த்துக்க போகுது. ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்சு கலர் கன்சீலர் எடுத்து என்னுடைய வாயை சுற்றி கண்ணு சுற்றி இருக்க அந்த டார்க் சர்க்கிள்ஸ், நெத்தியில் இருக்க டேன் இது எல்லாத்தையும் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு கையால் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த ஆரஞ்சை மறைக்கிறதுக்கு ஒரு கன்சீலர் எடுத்துக்கிறேன். இந்த ஷேட் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்கின் டோனுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும். அதை எடுத்து ஆரஞ்சு எங்கெல்லாம் போட்டணும் அது மேலேயே போட்டு ஒரு ஸ்பஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது ஃபவுண்டேஷன் மேலே ஆரஞ்சு வந்து தெரியாமல் பார்த்துக்க போகுது. அண்ட் ஃபவுண்டேஷன் கிரே ஆகாமல் இருக்கிறதையும் பார்த்துக்க போகுது. அடுத்து ஃபவுண்டேஷன் எடுத்து எங்கெல்லாம் ப்ராடக்ட் இல்லையோ அங்கெல்லாம் நான் வந்துட்டு இந்த ஸ்பஞ்ச் வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப லைட் லேயர் தான் போட்டுக்கிறேன், திக்காக போடல, அப்புறம் ரொம்ப ஹெவி ஆகிடும். அதனால இப்போ ஆரஞ்சு மேலே போட்ட அதே கன்சீலர் எடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு கவரேஜ்க்காக இந்த ஃபவுண்டேஷன் மேலே போடுறேன். அதாவது எங்கெல்லாம் ஆரஞ்சு போடணும் அது மேலே போடுறேன். ஸோ இது என்னுடைய இந்த கன்சீலரை லாங் லாஸ்டிங்காக இருக்க வச்சுக்க பார்த்துக்க போகுது. அண்ட் எனக்கு வந்து ப்ராப்ளமேட்டிக் ஏரியாஸ் இதெல்லாம் தான். ஸோ அதனால எக்ஸ்ட்ரா கன்சீலிங் எனக்கு அங்கே தேவைப்படும். ஸோ கன்சீலர் போடும்போது லைட் லேயராக போட்டுக்கோங்க. திக்காக போட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஹெவியாக இருக்கும், அதுவே கேக்கியாக ஆரம்பிச்சிடும். அண்ட் ஸ்பஞ்சில் பிளெண்ட் பண்ணும்போது எனக்கு எக்ஸஸ் ப்ராடக்ட்லாம் வந்து போயிடும். அது எனக்கு இன்னொன்று ரொம்ப பிடிச்சது. அப்புறம் ஒரு லைட்டர் ஷேட் கன்சீலர் எடுத்துக்கிறேன். இதில் நான் ப்ராடக்ட் நிறையா போடல, பட் ஈவனாக அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. ஸோ இந்த கன்சீலரை என்னுடைய கண்ணு கீழே, நெத்தி, மூக்கு மேலே, வாய் கீழெல்லாம் போட்டு நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் பிரைட்டராக இருக்கணுமா நான் விரும்புகிற சில ஸ்பாட்ஸ். அதனால் அங்கே போட்டுட்டு ஒரு லூஸ் பவுடர் வச்சு எல்லாத்தையும் நான் வந்து செட் பண்ணிக்கிறேன், முக்கியமாக கன்சீல் பண்ண ஏரியாஸ். அப்புறம் ஒரு ப்ரான்சர் வச்சு கணத்தோட சைட்ஸ், ஜா லைன், நெத்தி, மூக்கோட சைடு இது எல்லாத்தையும் வந்துட்டு நான் லைட்டாக ப்ரான்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு ப்ரிசைஸான ப்ரஷ் வச்சு அந்த மூக்கோட கார்னர்ஸை வந்துட்டு லைட்டாக டிஃபைன் பண்ணிக்கிறேன். அதை மூக்கு கான்டோர் மாதிரி. எனக்கு பெருசாக மூக்கு கான்டோர் பிடிக்காது, பட் லைட்டாக அந்த ஷேடோ வேணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி வந்து நான் கொடுத்துக்கிறேன். ப்ளஷ் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து நல்லா என்னுடைய சீக்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த ப்ரான்சர் போட்டாலும் அதுக்கு மேலே போட்டுக்கிறேன். அப்புறம் நேராக ஐப்ரோஸ் ஃபில் பண்ணலான்னு போயிட்டேன். ஒரு நல்ல ஜெல் ப்ராடக்ட் வச்சு என்னுடைய ஐப்ரோஸை நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு பவுடர் ப்ராடக்ட் வச்சுட்டு அந்த ஜெல் ப்ராடக்ட் எல்லாத்தையும் நான் வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஐப்ரோஸை க்ளீன் பண்ணுறதுக்கு கன்சீலர் எடுத்து ஐப்ரோஸ் கீழே ரன் பண்ணிட்டு இதே கன்சீலரே என்னுடைய ஐலிட்ஸ்க்கு ஒரு பேஸ் மாதிரியும் நான் வந்து போட்டுக்க யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு ஐஷேடோ பேலட்லேருந்து பிங்க் கலர் மேட் ஷேட் எடுத்து இந்த மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோடு, அப்புறம் என்னுடைய அந்த க்ரீஸ் ஏரியா அந்த இடத்துல இந்த மாதிரி அப்ளை பண்ணுறேன். ஆனால் இது மாதிரி பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம போடுற மாதிரியே போட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். நான் சும்மா ட்ரை பண்ணேன், ஆனால் எனக்கு அது அவ்வளோவா வந்து இதே நம்ம வந்து நார்மல் பிளெண்டிங்லையும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு வந்து தோணிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த மஜந்தா கலர், அப்புறம் ஒரு லைட் ரோஸ் கலர், இது ரெண்டாத்தையும் நான் வந்து போட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு அந்த லைட் ரோஸ் கலரே வந்துட்டு என்னுடைய லோவர் லேஷ் லைனில் போட்டு இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் லிட்ஸை கொஞ்சமாக நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். கொஞ்சோண்டு கன்சீலர் வச்சு
ஒரு சாஃப்ட் ரஸ்டிக் கோல்ட் ஷேட் எடுத்து அந்த லிட்ஸில் வந்து இன்னர் கார்னர் அண்ட் மிடில் பார்ட்டில் போட்டுக்கிறேன். அவுட்டர் கார்னருக்கு வந்துட்டு ஒரு பிங்க் கலர் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஷிம்மர் ஷேட், அந்த கோல்டன் பிங்க். அப்புறம் ரெண்டும் வந்து அழகாக பிளெண்டடாக இருக்க மாதிரி பிளெண்ட் பண்ணிவிட்டு திருப்பி அந்த ஒரு மெஜந்தா ஷேட் எடுத்து என்னுடைய லோவர் லேஷ் லைனை இன்டென்சிஃபை பண்ணிட்டு காஜல் வைக்கிறேன். அப்பர் அண்ட் லோவர் வாட்டர் லைனில் நல்லா திக்காக நான் வந்து காஜல் அப்ளை பண்ணிக்கிறேன். என்னுடைய அப்பர் லேஷ் லைனில் ஐலைனர் மாதிரியும் நான் காஜலை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக அதை ப்ரிசைஸ் ஆக்கிறதுக்கு ஒரு ஸ்கெட்ச் ஐலைனர் வச்சு நான் வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு மஸ்காரா நிறைய அப்ளை பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு சாஃப்ட் பிங்க் கலர் எடுத்து இன்னர் கார்னர்ஸை ஹைலைட் பண்ணி ஃபால்ஸி சுட்டிக்கிட்டேன். இவ்வளோதான் ஐ மேக்கப். இப்போ ஃபேஸை முடிச்சுப்போம். மறுபடியும் ப்ரான்சரை வந்துட்டு கொஞ்சம் டச் பண்ணிவிட்டு ஹைலைட் பண்ணிக்கிறேன் என்னுடைய ஃபேஸை. ஸோ அதே ஹைலைட்டரே என்னுடைய ப்ரோ போனுக்கும் நான் யூஸ் பண்ணி ப்ரோ போன் ஹைலைட் பண்ணிட்டு ஒரு மரூன் ஷேட் எடுத்து லிப்ஸை ஃபஸ்ட்டு அவுட்லைன் பண்ணிவிட்டு கார்னர்ஸ் எல்லாம் நான் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு மஜந்தா பிங்க் ஷேட் எடுத்து அந்த லிப்ஸில் இன்னர் பார்ட் பேராக இருக்குல்ல அதில் போட்டுக்கிறேன். அப்புறம் செட்டிங் மஸ்ட் வச்சு ஃபுல்லாக என்னுடைய ஃபேஸை செட் பண்ணிவிட்டு லுக்கை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ இதான் ஃபைனல் லுக். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹை கவரேஜ் லுக் கிடைக்கும். அட் த சேம் டைம் இது ஹெவியாகவும் இருக்க போகிறது கிடையாது. நீங்கள் ப்ராடக்ட் பில்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராடக்ட் பில்ட் பண்ணுங்கள். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்களுடைய ஸ்கின் கேர் ரூட்டன்லேயும் உங்களுடைய ஸ்கின் வந்து பிக்மெண்டேஷன் கம்மியாக ஆகிறதுக்கும் அந்த ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கும் நீங்கள் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்க. எனக்கு நான் காமிச்ச மாதிரி. அண்ட் மேக்கப்லேயும் பார்த்தீங்கன்னா பேஸில் இந்த மாதிரியான டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் க்ரே ஆகாது, டல் ஆகாது, பிக்மெண்டேஷன் வெளியில் தெரியாது. ஸோ கண்டிப்பாக இந்த லுக் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்றதை நீங்கள் எனக்கு தெரியப்படுத்திக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.